வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கு பாயசம்தான் செய்ய போகிறேன். வேக வச்சு சாப்பிடுவோம். இதே போல் பாயசம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன், சின்னதாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். கிழங்குல தோல் எடுத்துட்டு நைஸாக சீவி வச்சுருக்கேன். இதே போல் இப்போ ஒரு பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். இதோட 1 டம்ளர் பால் சேர்த்துருக்கேன். அதே அளவு டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தண்ணி நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இல்லை திக்காக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த அளவுக்கு போதும். 4 ஏலக்காய் நச்சு எடுத்து வச்சுக்கிறேன். ஏலக்காய் இதே போல் நசுக்கி எடுத்துகிட்டு அது தோலை டீத்தூளோடு போட்டு வச்சிங்கன்னா டீத்தூள் வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா பொங்கிட்டு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். பால் இந்த கிழங்கு சீவி போட்டு குக்கரில் கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். அவிச்சி போடக்கூடாது. இதே போல் பாலோடு நம்ம வேக வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சர்க்கரைவள்ளி கிழங்குனா எப்போயும் வேக வச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். இதே போல் வித்தியாசமாக பாயசம் வச்சு செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதுதான் சரியான பக்குவம். இப்போது கொஞ்சமாக தேங்காய் துருவி சேர்த்துக்கிறேன். கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த பாயசம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தா கூட சக்கரவள்ளி கிழங்கு தான் பாயசம் அப்படின்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இனிப்புக்கு கல்கண்டு சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் கல்கண்டு சேர்த்துருக்கேன். அதோட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூளையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக இனிப்பு செஞ்சால் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கல்கண்டு கரைஞ்சி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். முந்திரி திராட்சை நம்ம நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். லேசாக கலக்கி விட்டுட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், பாயசம் ரெடி ஆகிட்டு. நீங்களும் இது போல் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.